முதல்ல இந்த சோழி பிரசனம்னா என்ன? எப்படி நீங்க கணிச்சு சொல்றீங்க? இந்த சோழி பிரசனத்தோட பலன்கள் வந்து எவ்வளவு துல்லியமா இருக்கு சார்? சோழி பிரசனம் இல்லாமல் ஒரு தெய்வத்தின் சிலை கூட இந்த கருவறைக்குள்ள போகாது. திருமணம் சம்பந்தப்பட்ட டவுட்டா? பிரசனத்தின் தீர்வு சார், குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் போகலாமா இல்லையா? IVF. ஒரு சில வீடுகளுக்கு போனப்பறம் டெவலப் ஆவாங்க, ஒரு சிலர் அப்படியே விழுந்துருவாங்க. சார் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து செட் ஆலைங்க, சல்லிய தோஷம்னு சொல்லுவோம். ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில் இருக்க அத்தனை பிரச்சனைக்குமே சோழி பிரசனம் ஜாதகத்தை தாண்டி இந்த சோழி பிரசனம் சூட்சம ரகசியம் என்னன்னாங்க, தெய்வமே வந்து வாக்கு சொல்லும். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு சொல்லி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜெனட்டிக் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் சுபம் விஜய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன் மேடம். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு வரீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே வந்து ஜாதகம் இருக்கும். அவங்க வந்து அவங்க ஜாதகத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கான சொல்யூஷன் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்போது நிறைய பேர் வந்து பிரசனம் பார்க்குறாங்க சார். பிரசன்னத்துலேயுமே வந்து துல்லியமான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. குறிப்பாக இதில் வந்து நீங்கள் சோழி பிரசனம் பார்க்குறதா வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். முதல்ல இந்த சோழி பிரசனம்னா என்ன? இது வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சோழி பிரசனம் வந்து பயன்படுது? இப்போ ஜாதகம் இருக்கிறவங்க பார்க்கலாமா, இல்லாதவங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? சோழி பிரசனம் வந்து எப்படி நீங்கள் கணிச்சு சொல்கிறீங்க? இந்த சோழி பிரசனத்தோட பலன்கள் வந்து எவ்வளோ துல்லியமாக இருக்குது சார்? முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சோழி பிரசனம். நிறைய பேர் இந்த டாபிக் பேசுகிறதில்ல. ஆனால் சோழி பிரசனம் இல்லாமல் ஒரு தெய்வத்தின் சிலை கூட இந்த கருவறைக்குள்ளே போகாது. ஏன்னா பிரசனம் போட்டு பார்த்து தான் தெய்வத்தையே உள்ளே கொண்டு போகிறோம். அது சோழி பிரசனம். அந்த பிரசனத்தில் சோழி பிரசனமாக வரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா தாம்பூல பிரசனத்தில் அந்த வெத்தலை பாக்கு வச்சு கும்பிட்றது வரும். இல்லைன்னா ஸ்வர்ண பிரசனம். இது மாதிரிலாம் பிரசனங்கள் பார்க்காமல் தெய்வம் கூட போகிறதில்ல. ஏன்னா சோழி பிரசனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரசனத்துக்கு தெய்வத்தை கூப்பிட்டு கேட்கின்ற கேள்வின்னு அர்த்தம். சோழிம்பாங்க, சோவிம்பாங்க. இதில் சோழி பிரசனத்தில் 9 சோழி, 12 சோழி, 108 சோழின்னு இருக்குது. இப்போ 9 சொல்லினா 9 கிரகத்திட்ட கேட்குற மாதிரி, 12 சொல்லினா 12 ராசியை மைய வச்சு கேட்குறது, 108னா 27 நட்சத்திரத்தை 4 பாதமாக போட்டால் 108 வரும். அப்போ இன்னும் டீட்டெயிலாக போகிறது. நான் 108 சோழி பயன்படுத்துகிறேன். அதில் தெய்வத்தை 5 சோழிகள் வைப்போம். அது தெய்வ சோழிகள். அப்போ ஒன்று விநாயகர், ஒன்று பெருமாள், சிவன், பார்வதி, அப்புறம் ஒரு இஷ்ட தெய்வங்கள். இது மாதிரி தெய்வங்களை வச்சு பஞ்ச சோழிகள் அதை வச்சுக்கிட்டு நம்ம சோழி பிரசனத்தை மந்திரம் அதுக்குன்னு இருக்குது. சோழி பிரசனம் பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் போட முடியாதுங்க. அதுக்குன்னு 2 பலகை தான். ஒன்று தேக்கு இல்லது பலாமரம். அது சைஸ் எப்படி இருக்கணும்னு கணக்கெல்லாம் இருக்குது எங்களுக்கு. அதில் போடும் பொழுது அந்த மந்திரங்களும் சோழிகளும் போடும் பொழுது தான் தெய்வத்தை கூப்பிட்டு கேட்குறது. பொதுவாகவே ஆச்சார அனுஷ்டானம் உள்ள நிலையில் தான் சோழி பிரசனம் பார்க்கணும். நீங்கள் யார் இப்போலாம் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நாங்கள் தூய்மையாக நானும் இருக்கணும், வருகின்றவங்களும் இருக்கணும். அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிற மாதிரி வாங்காமல் பொருட்கள் வச்சுட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இல்லை ஒரு ஆன்லைனில் கேட்டால் அது வரும். இது மாதிரி இப்படி போட்டு அந்த சோழிகள் போடும்பொழுது தான் அந்த கேட்ட கேள்விக்கு என்னவோ தெய்வம் வந்து சொல்கிற மாதிரி எங்கள் வாக்கு அப்போ தெய்வ வாக்கு மாதிரி இருக்கும். இது எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அனைத்துக்குமே பார்க்கலாம். ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க என்ன வேணால் பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம்னு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டீங்க. பரிகாரம் நிவர்த்தியான்னு பார்க்குறதுக்கு பிரச்சனத்தில் தான் பார்க்கணும். இப்போ ஜாதகம் கட்ட திருப்பி அதே தானே இருக்க போகுது. இப்போ அது மாற்றம் இல்லையே. இப்போ எத்தனையோ ஜாதகம் பார்த்து எனக்கு செட்டே ஆகலைங்க அப்படின்னு டவுட் வரும். அப்போ பிரசனம்ங்கிறது அது போடுகின்ற தெய்வீக சோழிகள். நம்ம அந்த நேரத்தை வச்சு விழுகிற அம்சம். ஜாதகம் உள்ளவங்க இல்லாதவங்க, டவுட் இருக்குது, நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க அனைவருக்கும் சொல்லும். பொதுவாக இது எதெல்லாம் அடிப்படைனா திருமணம் சம்பந்தப்பட்ட டவுட்டா? பிரசனத்தின் தீர்வு சார், குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் போகலாமா இல்லையா? IVF எப்படி போனால் பண்ணலாம். ஏன்னா செலவினங்கள் பெருசு. அதோடு அந்த பெண்ணோட மனநிலைமை, அந்த குடும்பத்தோட மனநிலைமையும் இன்வால்வ் ஆகுது. பண்ணலாமா வேண்டாமா? குழந்தை பாக்கியம் இருக்குமா இல்லையா பார்த்துடலாம். அடுத்தது மெயினாக பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள். ஒரு சில வீடுகளுக்கு போனப்பறம் டெவலப் ஆவாங்க, ஒரு சிலர் அப்படியே விழுந்துருவாங்க. சார் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து செட் ஆலைங்க, சல்லிய தோஷம்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் சல்லிய தோஷம் இருக்கா,
இல்லைன்னா ஒரு இறப்பு தோஷம் இருக்கா, அதெல்லாம் தெரியும். நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி முடித்தோடனே ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். நீங்கள் கேட்டு போனால் காலில் அடிபட்டுச்சு, கையில் அடிபட்டுச்சும்பாங்க. அப்போ அதெல்லாம் இருக்கான்னு கவனிச்சிக்கலாம். சார் தெய்வ கோயில் கட்டுறேன் இருக்குமா, எனக்கு குலதெய்வம் எப்படி, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு பிரச்சனை. சார் எனக்கு செய்வனை இருக்கா இல்லையா, திருஷ்டி இருக்கா இல்லையா, இதெல்லாம் எப்படி ஜாதகத்தில் பார்க்குறது? திருஷ்டி தோஷம் தசாபதியில் வரும்னு சொல்லுவோம், பரிகாரம் பண்ணிட்டா போச்சா இல்லையா? செய்வனை திருஷ்டி தோஷங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த இது இருக்கும். இது மாதிரிங்க ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்குமே சோழி பிரசனம் ஜாதகத்தை தாண்டி இந்த விஷயம் வரும். இப்போ ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வாய்ப்புக்கு போகிறாங்க, ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் சிறப்பானவங்க வெளிநாட்டில் போய் கேஸ் ஆயிரும், போனவங்க ரிட்டர்ன் அடிப்பாங்க. அப்போ பிரசனத்தில் தெரியும் 12ஆம் சோழி பிரசனத்தில் வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது, பாவ கிரகங்கள் இருக்கும்போது போய் மாட்டிக்கவும் போகாதம்போம். அப்போ மாந்தியோ அதெல்லாம் வந்துடும். அப்போ போகாதம்போ அங்கே தான் போவாங்க. அப்போ அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்போ நீங்கள் உங்கள் கேள்விகள் என்ன கேள்வியாக இருந்தாலும், ஆனால் என்னென்னா இதில் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, ஒரு சோழி பிரசன் சார் திருமணம் அப்படிங்கிற திருமணம் நடக்குமா நடக்காதா, நடக்கும்னா எப்போ, எந்த மாதிரி வரணும், அப்படி திருமணம் சம்மந்தமாக கேட்டு போகலாம். திருமணத்துக்குன்னு போட்டுட்டு எனக்கு எப்போ வேலை கிடைக்குன்னு கேட்டால் வராது. அந்த கேள்விக்கு தான் தெய்வம் கொடுத்துருக்கான். அதை எலாபரேட்டாக பார்க்கலாம். இதுதான் இந்த சோழி பிரசனத்துக்கு. இந்த சோழி பிரசனம் சூட்சம ரகசியம் என்னன்னாங்க, தெய்வமே வந்து வாக்கு சொல்லும். இப்போ ஜாதகம் இருக்கிறவங்க என்ன கம்பேர் பண்ணிக்குவோம், இந்த சோழி உங்கள் ராசி வருதா, சோழி லக்னத்துக்கு உங்கள் குடும்பத்தில் நபரத்தில் யாரோ ஒருத்தருக்கு ராசியோ லக்னமோ மேட்ச் ஆகும். நீங்கள் வருகின்ற ட்ரெஸ்ஸு கலர்லேருந்து இருக்கும். இதை நிமித்தம்னு சொல்லுவோம். நிமித்தம் சகுனம்னு இருக்குது. நிமித்தம் எதுக்குன்னா நீங்கள் கொண்டு வந்த பொருட்கள், நீங்கள் சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன, இது நான் சோழி எடுக்கிறேன், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்தவங்க ஃபோனில் அந்த மங்கள பாட்டு நாதஸ்வர ஸ்மெல் வருது, அந்த மியூசிக் வருது, ரைட். அப்போ திருமணம் ஆயிரம்னு முடிச்சாச்சு, திருமணம் சம்மந்தப்பட்டது எங்களுக்கு நிச்சயம்னு முடிவு பண்ணியாச்சு. இது வரை அப்போ நம்ம போடக்கூட இல்லை, இதெல்லாம் நிமித்தம். இதே இது ஒருத்தருக்கு ரோல் எடுக்கிறேன், அவன் தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸை பற்றி கேட்குறார். இப்போ ரீசெண்டாக நடந்தது, இப்போ கிராம சபை நடந்தது பார்த்தீங்க, 15ஆம் தேதி ஜனவரி 15. அப்போ அதுக்கு முன்னாடி நாள் தண்டூரா போட்டுட்டு வரான், கிராம சபை இருக்குது எல்லோரும் வாங்க, இந்த ஜனவரி 26 இருக்குது வாங்கன்னு கூப்பிட்றான். இல்லை என் தந்தை இறந்துருவாங்கன்னு சொன்னோம். சார் என்ன சார் போட்டுட்டு சொல்லுங்கள் சார், ஏங்க அங்கே தண்டூரா அடிச்சிட்டா அப்படி. இதெல்லாம் இறைவன் வந்து பதில் சொல்கிறது. அப்போ இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அக்யூரசி இது 100%. ஜாதகத்தில் கூடங்க மிஸ்டேக் வர வாய்ப்பு நாங்கள் பிரசனத்துக்கு மிஸ்டேக்கே கிடையாது. உங்களுக்கு நேரம், பிறந்த ஊர், டைம் இதில் போடுற இடத்துல அப்படியே வந்து விழுகிற அம்சம் உண்டு. இப்போ பிரசனத்தில் வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு சொல்லி ஒரு தடவை போடுறோம் அப்படின்னா ஒரு கேள்வி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா சார்? எப்படி இப்போ ப்ரொசீஜர் என்னென்னா, ஒரு கேள்வி இல்லை, கிளை கேள்விகள் எத்தனை வேணா இருக்கலாம், 1000 கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபருக்கு, சார் இந்த பையனுக்கு எப்போ தாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னா போடுறான். சார் இந்த தேதியில் வேலை கிடைக்கும், ப்ரைவேட் வேலையா கவர்மெண்ட் வேலையா, அப்போ உள்நாடா வெளிநாடா, சொந்த பந்த ரெஃபரன்ஸ் மூலம் போவானா இவனே போவானா, அந்த வேலையை பற்றியே கேட்டே போங்க. இது பணம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, போனால் எத்தனை வருஷம் சஸ்டெயின் ஆவான், அந்த வேலை இவனுக்கு கேரியர் டெவலப் ஆகும், அந்த வேலை போனனால இவன் லைஃப் நல்லா இருக்குமா, இந்த வேலையில் இவனுக்கு கஷ்டம் வராதா, இல்லை நல்லா இருப்பான், இப்படி கேட்டுகிட்டே போகலாம். ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எப்படி வரும்னா, வேலைக்கு கேட்டுட்டு சார் வீடு எப்போ சார் கட்டுவேன், அது டாப்பிக்கே வேறு. அப்போ ஒரு கேள்வின்னு கிடையாது, ஒரு டாப்பிக்கு கீழே கிளை கேள்விகளை மைக்ரோஸ்கோப்பை ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இங்கே அது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சோழி பிரசனத்தில் நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்துக்கும் ஜாதக ரீதியான ஒரு விஷயத்துக்கும் எப்படி ஒத்து போகுது சார்? சோழியும் ஜாதகமும் ரெண்டுமே ஒரே விஷயத்தை உறக்க சொல்லும். ஜாதகமும் அதே 12 கட்டம் 9 கிரகம் தான், சோழியும் அதே தான். சோழி பிரசனம்ங்கிறது தெய்வ வாக்கு, தெய்வ வாக்காக சொல்கிறோம். ஆதித்யம் சூர்ண வித்யானமும் சொல்லிவிட்டு அப்படின்னு போடுறது. அப்போ ரெண்டுக்கும் 100% ஒன்று தான். எப்படின்னா ஒரு சிலரில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் மக்களுக்கு புரியறதுக்காக, கிரிக்கெட்டில் ஒருத்தர் பவுலராக இருப்பான், ஒருத்தர் பேட்ஸ்மேனாக இருப்பான், ஒருத்தர் ஃபீல்டராக இருப்பான். எல்லோரும் சேர்ந்தால் தான் கிரிக்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஆனால் ஒவ்வொருத்தர் ஒரு பங்கு அவங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் பிரசனம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. எங்களை மாதிரி இடத்துல ரெண்டுமே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஜாதகம் கேட்குறோம், அவங்க தப்பாக சொல்கிறாங்க, அப்போ டக்குன்னு பிரசனம் போட்டுருவோம். ஏன்னா அவங்க தவறு வருதுன்னா அந்த பழைய ஜாதகத்துக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது. இப்போ மக்கள் நேரம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். 1900 வேர்ல்டு வார் டைமில் பார்த்திங்கன்னா, வேர்ல்டு வார் டைமில் பிறந்த அத்தனை ஜாதகம் தப்பான ஜாதகம். உலக போர் நடக்கும்போது 2ஆம் உலக போர் நடந்தது. ஏன்னா வேர்ல்டு வார் டைமில் இந்திலாண்டு நம்மளை ஆண்டுட்டு இருக்கான். என்ன பண்ண தெரியுங்களா,
ஒரு மணி நேரத்தையும் 1/2 மணி நேரத்தையும் கூட்டிட்டான். அப்போ அந்த டைம் படி நம்ம போட்டுட்டு இருக்கும்போது எல்லாமே ஜாதகமும் லக்னம் மாறி மாறி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வேர்ல்டு வார் டைமில் இது பேர் பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன். அந்த வேர்ல்டு வார் டைம்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. 1938 கொண்டு வருவாங்க, 42 கொண்டு வருவாங்க. அதெல்லாம் தப்பாக இருக்கும். வயதானவங்க இந்த காலத்தில் இருக்கிறவங்க இந்த ஜாதகம் பழிக்கலம்பாங்க, கால சூழ்நிலை. இப்போ இது கரெக்ஷன். இப்போ பிரச்சனை பிரச்சனையே இல்லையா, ஜாதகம் இருக்குது இல்லை போட்டோன்னே வந்துடும். இப்போ ஜாதகம் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் எலாபரேட்டாக சொல்லும். ரெண்டுக்கும் மாற்றம் இருக்குது. மாற்றம் வந்து ஜாதகம் பொய்யாச்சு. இப்போ பிரசனத்தில் நிறைய பிரசனம் இருக்குது. ஜாமக்கோல் பிரசனம், இதில் சோழி பிரசனங்கள், இதில் பார்த்திங்கன்னா தாம்பூல பிரசன்னம், இதில் ஆருட பிரசனம் இருக்குது. நான் கடிகார பிரசனம் வரைக்கும் பார்ப்பேன். சோழி பிரசனம் என்னென்னா ஒரு தெய்வீக அனுகூலம் இருக்கும். இறைவனை கூப்பிட்டு போடுற மாதிரி ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணி தான் நான் பண்ணுறோம். ஸோ பிரசனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நார்மல் இப்போ மனிதர்களுக்கும் பார்க்குறாங்க, கோவில் விஷயங்களுக்குமே வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் வந்து என்ன பிரசனம் வந்து பயன்படுத்துகிறாங்க சார்? இப்போ கோயில் பிரசனம் வச்சுங்களேன், அது பேர் அஷ்டமங்கல பிரசனம் இல்லை ஸ்வர்ண பிரசனம். ஏன்னா தெய்வ வழிபாட்டு பேர். இப்போ ஒரு லக்னம் அப்படின்னா அதுக்கு ஒரு நிலை. 2ஆம் இடம் லக்னத்தை சோழி பிரசனம் போடுறோம். லக்னம் கடவுள் என்ன கோயிலில் என்ன சாமி வைக்கலாம், இது நிறைய பேர்த்துக்கு இருக்கும். சார் கோயில் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம். சோழி லக்னத்துக்கு 1ஆம் இடத்தை என்ன தெய்வ அனுகூலம் இருக்கும். 2ஆம் இடம் இந்த ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவாங்களா, பணம் இருக்குமா இல்லையா. 3ஆம் இடம் இதோட பப்ளிசிட்டி எப்படி இருக்கும், இந்த காம்பவுண்டு செவரு கட்டலாமா கட்டக்கூடாதா, எந்த திசையில் கட்டணும் அதை பார்த்துக்கலாம். 4ஆம் இடம் இங்கே இருக்கிற உப கோயில்கள் பக்கத்து சின்ன சின்ன கோயில் போடலாமா, கிணறு நீர்நிலைகள் அமைக்கிறது எப்படி, இதெல்லாம் போடும். 5ஆம் இடம் இந்த கோயிலுக்கு தெய்வ அனுகூலம் கொண்டு வரது எப்போ, மந்திரங்கள் எப்போ பண்ணலாம், அதுக்குண்டான வாகனம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்லாம் வைப்பாங்க, தேர் வைக்கலாமா வைக்க வேண்டாமா, இதெல்லாம் இங்கே பார்க்கணும். இதே 6ஆம் இடம் இதுக்கு எதிரி இருப்பானா, பிரச்சனை இருக்குமா, என்ன மாதிரி தடங்கல்கள் வரும், வேலையாட்கள் எப்படி அமைவாங்க, இதுக்கு கடனை வாங்கலாமா இல்லையா, ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணலாமா இல்லையா. 7ஆம் இடம் கிளைண்ட்டு அதாவது மக்கள் வருவாங்களா, கிளைண்ட்டு சொல்லக்கூடாது, பக்தர்கள் வருவாங்களா இல்லையா, பக்தர்களுக்கு என்ன மாதிரி பண்ணித்தரணும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கோயிலில் பிரசித்தி பெற்ற ஒரு சமுதாய கோயிலுங்க. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 1000-1500 பேர் கூடுறாங்க. நான் பார்க்கும்போது 7ஆம் சோழி பிரசனம் பார்க்கும்பொழுது 7ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடம் சுக்கிரனோட சம்மந்தப்படுது. அதில் குரு பார்க்குது. தாய்மார்களுக்கு பால் ஊட்டுறதுக்கு இடத்த அமைச்சு கொடுங்கன்னு அவங்க கோயில் திருவிழா கொண்டாடுறாங்க. அத்தனை பேர் அங்கே வர கல்யாணமானவங்க குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குலாம் கொண்டு வராங்க. அந்த கோயிலில் குழந்தைங்க மொட்டை அடிக்கிற இடம். அப்போ அவங்க இதுக்காக 3 ஸ்டேஜ் போட்டாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் தாய்மார்களுக்கு பால் ஊட்டுறதுக்கு போட்டாங்க. அவர் சொன்னார், சார் நீங்கள் சொல்லி நாங்கள் போட்டோம், அதில் பயன்பட்டவங்க என்ன, ஏன்னா குழந்தைய தூக்கிட்டு வரவங்களுக்கு நம்மளுக்கு அது தெரியாது. அப்புறம் சொல்கிறாரு, நாங்கள் மொட்டை அடிக்கிறது ஃபங்க்ஷனு பண்ணுவாங்கன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயம் கூட சொல்லலாம். இதில் வெளிநாட்டு ட்ரஸ்ட்டு வர்றது, வெளிநாட்டு நபர்கள் எல்லாமே சொல்லிடலாங்க இந்த கோயிலில். இதில் இல்லாத டீட்டெயில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான பிரசனங்கள் வந்து பார்க்குறீங்க? சோழி பிரசனம் ஒன்று சொன்னீங்க, இது தவிர்த்து வேறு நிறைய பிரசனங்கள் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் வேறு என்னென்ன பிரசனங்கள்? நான் ஃபஸ்ட்டு சோழி பிரசனத்தில் முறையாக படிந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், இதில் ஆருட பிரசனம் இது பார்ப்பேன். இப்போ மாடர்னைஸ்டு டாரோ கார்டு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். தாம்பூல பிரசனமும் பார்க்கலாம். இதில் சோழி பிரசனத்திலே பார்த்திங்கன்னா நான் 9 சோழியும் அதுவும் 9 சோழியும் பார்க்கறது உண்டு. 108 சோழிகள் ரெண்டுமே பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு. இப்படி எல்லாமே ஒன்று தான் சொல்லுதுங்க. ஜாமக்கோல் போட்டாலும் இது போட்டாலும் ஒன்றா தான் சொல்லுது, மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. இதில் வெஸ்டர்னைஸ்டில் பீப்புள் பார்த்திங்கன்னா ஹொராரி கேட்பாங்க. அதாவது ஹொராரினா அவங்ககிட்ட இருந்து இப்போ நீங்கள் ஒரு எண்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா 1லேருந்து 249 ஒரு எண்ணெய் சொல்லுங்கம்போ அந்த எண்ணெய் சொல்லுவாங்க, டக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த பிரச்சனைகள் இந்த ஹொராரி எப்படி பயன்படும்னா, ஒருத்தருக்கு சார் எனக்கு 3 வேலை கிடச்சிருக்கு, இது ஒரு உண்மையை சொல்லுவோம். அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏல இது கிடச்சிருச்சு, பிட்ஸ்பர்க்கில் 1, கால்டெக்கில் 1, இப்போ இன்னொரு இதை சொன்னாங்க. இந்த 3ல் எதை எடுக்கட்டும், அந்த பொண்ணோட ஜிஆர்இ மார்க்கில் டாப்பில் இருக்குது, 3மே பிராண்டடானது, எது எடுத்தால் நல்லாயிருக்கும்னு இந்த கேள்வி. அப்போ நீ ஒரு 1லேருந்து 249 கால்டெக்கு ஒரு நம்பர் கொடு, 1லேருந்து இன்னொரு நம்பருக்கு பிட்ஸ்பர்க்கு கொடு, இன்னொரு இதான் கேட்டேன், இன்னொரு 1 நம்பர், அந்த 3 நம்பரில் பார்க்கும்போது அந்த 6 இடம் கரெக்டாக மேட்ச் ஆகும்போது எடுத்து கொடுத்தேன். அந்த பொண்ணுக்கு தான் இப்போ அங்கே தான் படித்து முடித்தாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆப்பிள் நிறுவனத்தில் வேலை பார்க்குது. அப்போ இது மாதிரி அப்போ அந்த எல்லா வகை டெக்னிக்கும் உண்டு. இப்போ பிரசனங்கள் 6 இடம் கேட்கலாம், 6 இட பிரசனம் இன்னும் ஈஸியாக இருக்கும், அது எளிமை. அப்போ வருகின்ற நபர்களுக்கு தகுந்தாற்போல் இடத்துக்கு தந்தாற்போல், இப்போ நான் வெளியூரில் இருக்கேன், சோழி பிரசனம் இருக்காது, அப்போ ஜாமக்கோலுக்கு போயிடுவேன்.
அப்போ இடத்துக்கு தகுந்தாற்போல் மாற்றி பண்ணலாம். ஓகே, ஒரு ஃபிக்ஸ் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இந்த பிரசனம் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா? ஜாதகத்தை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிரசனம் மூலியமாக வந்து கிளாரிட்டியாக இருக்கும். கிளாரிட்டியாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்பவே அற்புதமாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நம்ம நேயர்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனுக்காக தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஜாதகத்தை தாண்டி பிரசனத்துலேயுமே வந்து சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னுமே வந்து அவங்க இது வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். ஸோ தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.